ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1997 கல்கட்டா மின்ட் இதில் ஒரு 4 காயின் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 4 காயின் தான் இன்றைக்கி வீடியோவில் போடுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா 1992லேருந்து 2004 வரைக்கும் இந்த காயினை மின் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 92 93 வந்து ஃபுல் இயரும் வந்து ஸ்கேரு. அதே மாதிரி 97ல் 4 மின்ட்டு, அதுவும் ஃபுல் மின்ட்டுமே ஸ்கேர் தான். அதே மாதிரி 2004மே ஃபுல்லாக வந்து 2 இது ஸ்கேரு, 1 வந்து ரேரு. ஸோ இதில் வந்து கல்கட்டா மின்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கும் பட் ரேட்டு கூட. சரிங்களா? இது ஒரு காயினை பொறுத்த வரைக்கும் 70 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா காயின் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. ரேட்டு எனக்கு கிடைக்கிறது ரொம்ப இதாக தான் கிடைக்கிது, ரேட்டு ஹையாக தான் கிடைக்கிது. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து புக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இந்த காயினை பொறுத்த வரைக்கும் 5 ரூபால காப்பர் நிக்கல் 1992லேருந்து 2004. இதில் பார்த்தீங்கன்னா 1992 வந்து ஃபுல்லாக 3 மின்ட்டு தான், 3 மின்ட்டுமே ஸ்கேரிங்கில் இருக்குது. சரிங்களா? அடுத்து 93, அதுவுமே 2 மின்ட்டு தான், அதுவுமே ஸ்கேரு. அதுக்கப்புறம் 97 இருக்கு இல்லையா, 97ல் எல்லா மின்ட்டு 4 மின்ட்டுமே ஸ்கேர். இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து கல்கட்டா மின்ட்டு இருக்கிறதுல ரேட்டு கூட. யூஎன்சி கண்டிஷனில் 200 ரூபா. பட்டு இதில் வந்து எக்ஸ்எஃப் கண்டிஷனில் 25 ரூபா போட்டிருக்காங்க. பட் மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, சில காயினை பொறுத்த வரைக்கும் புக்கு ரேட்டும் மார்க்கெட் ப்ரைஸும் வேரி ஆகும். சரிங்களா? சில காயின் வந்து புக் ரேட்டை விட அதிகமாக இருக்கும், சில காயின் வந்து புக் ரேட்டை விட கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து கைக்கு எனக்கு கிடைச்சதே காஸ்ட்லி தான். ஸோ இது வந்து ஒரு காயின் வந்து நான் இப்போ கொடுத்துருக்கிற ரேட்டு வந்து 70 ரூபா. சரிங்களா? எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, காயின் கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல எனக்கு வர்ற ரேட்டே வந்து ஹையாக தான் இருக்குது, டீலர்ஸ்க்கு வர ரேட்டே ஹையாக தான் இருக்குது. அதனால் வந்து வேறு வழியே கிடையாது. இதில் வந்து 70 ரூபா தான். சரிங்களா? வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து 4 காயின் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உடனே ஆர்டர் போட்டு நான் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? எவ்வளோ காயின் வேணுனாலும் ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 50 காயின் 100 காயின் எடுக்கிறீங்கன்னா வேணால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், ரேட்டை கொஞ்சம் ஒரு குறைக்கலாம். பட்டு ஒரு 5 காயின் 6 காயின்லாம் வாங்குறதுலாம் கண்டிப்பாக வந்துட்டு 70 ரூபா ரேட்டு தான், அதுக்கு குறைய ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இதில் வந்து 2004 இருக்கு இல்லையா, 2004 அதுலேயுமே 3 மின்ட்டு. அதில் வந்து உங்களுக்கே தெரியும் ஹைதராபாத் மின்ட் வந்து ரேரிங்கில் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். காப்பர் நிக்கல் காயின் வந்து டெஃபினிட்டிவாக இருந்தாலும் கமெமரேட்டிவாக இருந்தாலும் ரேட்டு வந்து ஹையாகிட்டே இருக்குது. நீங்கள் இருக்க அட்லீஸ்ட் ஒரு இதுலேயும் ஒரு 2 காயினாவது வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி ரொம்ப வந்து வேல்யூபிளான காயின்ஸ் இதெல்லாமே. சரிங்களா? இப்போயே வந்து ஸ்கேரிங்கில் இருக்கும் போதே உங்களுக்கு ரேட் இவ்வளோ இருக்குது. ரேர் ஆகிடுச்சுன்னா இன்னும் ரேட்டு ஹையாகிடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காயினோட கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்பலாம் இதெல்லாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும் காயின் கண்டிஷன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஎன்சி கண்டிஷனில் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் தான், கிடைக்கும் ஆனால் ரொம்ப ரேரு. அதுவுமே யூஎன்சி கண்டிஷனுன்றது வந்து சொல்ல முடியாதுல்ல. சில இதெல்லாம் வந்து ஒரு வேளை பாலிஷ் போட்டிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கும். ஏன்னா எப்போ 97ல் அடித்ததெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து புதுசாக கிடைக்குன்றது வந்து கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயந்தான். ஸோ நான் காயின்லாம் எதுவும் க்ளீன்லாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்தது அப்படியே நான் வச்சுருக்கேன். சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஒரு காயின் வந்து 70 ரூபா. ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக காயின்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து வாங்கி கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணணும். இதெல்லாம் வந்து இருக்க இன்னும் வந்து வேல்யூபிளான காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.